இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஐயோ, ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வெயிட் தாங்க முடியல. ஐயோ, ஹெல்ப் 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 லீமா வந்து ஹெல்ப் பண்ணு லீமா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் திருநெல்வேலியில இருந்து பெங்களூர் வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டேன். திருநெல்வேலியில வந்து டெலிவரிக்காக தான் இருந்தேன். ஒரு 1 இயர் கிட்ட இங்கே இருந்துட்டேன். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து பெங்களூர்ல இருக்கிறது இல்லை, திருநெல்வேலி அண்ட் பெங்களூர் மாறி மாறி தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு பிரைடல் ஒர்க் இருக்கும் அப்படின்றனால ஒரு மந்த்லேயே ஒரு 4 டைம்ஸ் நான் திருநெல்வேலி போயிடுவேன். அப்படின்னா ஒரு 3 மந்த் 4 மந்த் கண்டினியூஸாக திருநெல்வேலியில் தான் இருப்பேன். ஸோ இப்போ வந்து கண்டினியூஸாக ஒரு 1 இயர் நான் வந்து திருநெல்வேலியில் இருந்துட்டு எனக்கு பிரைடல் அண்ட் டெலிவரி இருந்தனால ஸோ இப்போ பாப்பாக்கு வந்து 7 மந்த் ஆயிடுச்சு. கரெக்டாக 7 மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் வந்து பெங்களூர் வந்துட்டோம். ஸோ 1 வீக் ஆயிடுச்சு எனக்கு பெங்களூர் வீடை வந்து செட் பண்ணுறதுக்குள்ளே. அப்பா தலையே சுத்திருச்சு. ஏன்னா 1 இயர் இல்லை இல்லையா, ஹஸ்பண்டும் அப்பப்போ இங்கே வந்துருவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து நிறைய பொருள் தேவை இருந்துச்சு. பேபிக்கும் நிறைய திங்ஸ் தேவையா இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் ஹோம் எசென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன், எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அண்ட் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றனால கிச்சனை வந்து கொஞ்சம் நல்லா மாற்றணும். அதுக்காக நான் வந்து வால் ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஒயிட் கலர் வால் ஸ்டிக்கர், டெக்ஸ்சர்டு வால் ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா, அதுதான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நியர்லி ஒரு 4 days ஆயிடுச்சு. பட் எனக்கு வீடெல்லாம் செட் பண்ணிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு 1 வீக் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதுதான் அது. இதில் வந்து நான் வந்து ஒரு 10 ஷீட் ஆர்டர் பண்ணேன். 10 ஷீட் வந்து எனக்கு 999 வந்துச்சு. ஸோ நான் வந்து இதையும் ஒரு vlog-ஆ போடுறேன், எப்படி நான் வந்து இதை ஸ்டிக் பண்ணுறேன் அண்ட் கிச்சன் வந்து கொஞ்சம் செட்டப்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் வந்து தனியாக ஒரு vlog-ஆ போடுறேன். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் அது ஒன்று தான் ஓப்பன் பண்ண, மற்ற எதுவுமே ஓப்பன் பண்ணல. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இது மீஷோல இருந்து வந்துச்சா இல்லை அமேசான்ல இருந்து வந்துச்சான்னு ஓப்பன் பண்ணாதான் தெரியும். பாப்பாக்குன்னு வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா பேபிக்கு ரொம்ப தேவையான ஐட்டம்ஸ் இல்லையா. ஸோ அதை வீடியோ எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை வச்சிருக்க முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து ஹோம் எசென்ஷியல்ஸ். இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்றதுக்கு தான் கஷ்டம். நம்மளுக்கு பொறுமையும் கிடையாது, அதை ஓப்பனும் ஈஸியா பண்ணிட முடியாது. அப்பா, அடடடடடா, கவர் மட்டும் தான் இருக்குது, உள்ள ப்ராடக்ட் இருக்கிறாடா அப்படின்ற மாதிரி. ஓ, இது வந்து கண்டெய்னர் இல்லை, ஆக்சுவலி வந்து கிளாஸ் கண்டெய்னர் இல்லை. ஆக்சுவலி இது என்னது அப்படின்னா ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு செராமிக் கிளாஸ். பட் இது வந்து நான் வாட்டர் ஊற்றி வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். க்யூட்டாக இருக்குதுல்ல. இது மாதிரி 2 செட் வரும். 600 சம்திங் நான் வந்து வாங்கியிருந்தேன். கீழே வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோவோட போட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுவும் அதே தான், சேம். அப்பா, செம்ம சேஃபான ஒரு பேக்கேஜிங். இதுக்கு வந்து இது கேப் கூட இருக்குது, ஆனா அந்த இதுல இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒரு இதுலதான் இருக்குது, இன்னொரு இதுல இல்ல. கண்டுபிடிச்சிட்டு இருக்குது. ஸோ கேப் இருக்குது. ஸோ இந்த 2 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கியூட்டா இருக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி செராமிக்ல வந்து எனக்கு ரொம்ப இஷ்டம். பவுலா இருக்கட்டும், ஏன்னா அந்த மாதிரி கண்டெய்னர்ஸா இருக்கட்டும், கிளாஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ இஷ்டம். ஸோ இதை பார்த்ததுமே நான் வந்து வாங்கிட்டேன். இதில் வந்து நான் ஆக்சுவலி தண்ணி தான் ஊற்றி வைக்க போகிறேன், ஆயிலெலாம் ஊற்றி வைக்க போகிறது இல்லை, வாட்டருக்காக. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு பெரிய பார்சல் என்னன்னு தெரியல. திஸ் இஸ் ஃப்ரம் அமேசான். ஸோ இது வந்து கிச்சனுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம வந்து பிளேட்ஸ்லாம் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோப் வைக்கிறதுக்கு கரெக்டான ஒரு பிளேஸ் இல்லை. ஸோ அது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கே டென்ஷன் ஆயிரும். ஸோ அதுக்காக, அது வைக்கிறதுக்காக இந்த ஒரு இது நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எஸ், இதை வந்து இப்படி செட் பண்ணணும். இதுதான் ஃப்ளோர்னா இதில் இப்படி செட் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே வந்து சோப் வச்சுக்கலாம். இங்கே வந்து அந்த வாஷ் பண்ணுறோம்ல அந்த இது வச்சுக்கலாம், அந்த நார் அதெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம இதில். அண்ட் இது வந்து ஒரு குட்டி டஸ்ட்பின். அந்த கபோர்ட்லலாம் நம்ம ஃபிட் பண்ணி வைப்போம்ல. இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கிறோம்,
ஸோ அதோடைய வேஸ்ட் வந்து நம்மளுக்கு டக்குன்னு போடணும் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து இதுல போட்டுடலாம். அங்க இருந்து எடுத்து அந்த பெரிய டஸ்ட்பின் எல்லாம் போடுறதுக்கு ஆகுறது இல்லை. ஸோ அதனால இது ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஸோ ஒயிட் கலர் இதோ இவ்வளோ பெருசா இருக்குது. தாராளமா நம்ம வந்து 2 நாளைக்குள்ள வேஸ்ட் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து கேப். ஸோ இதை வந்து நான் எப்படி செட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸா நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஏதோ அன்பாக்ஸ் பண்ணலாம், நிறைய இருக்குது, எதை பண்றதுன்னு தெரியல. இது வந்து மீஷோல இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னவா இருக்கும்? என்னுடைய மேக்கப் வேனிட்டிக்கு ஒரு மிரர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வச்சிருந்த ஹேண்ட் மிரர் வந்து வம்பாயிருச்சு, ரொம்ப டஸ்ட் ஆயிருச்சு, அது போகவும் மாட்டேங்குது. ஸோ அதுக்காக ஒன்று ஆர்டர் பண்ணேன். எஸ், அதுதான். நல்லா பெருசா இருக்குதுப்பா, நல்லா இருக்குது. ஸோ பிரைட்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்பாங்கல்ல, அக்கா மிரர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மிரர் வந்து என்கிட்ட இதாயிருச்சு, வம்பாயிருச்சு. கிளாஸ்ல ரொம்ப டஸ்ட் ஆயிருச்சு. அது என்னதான் நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. ஸோ அதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப கியூட்டா இருக்குது, நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் பெருசா இருக்குது. நான் நினைச்ச சைஸோட இது கொஞ்சம் பெருசா இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. பட் டிராவல் பண்ணிட்டு வரும்போது உடையாம பாத்துக்கணும் சேஃபா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ், கிளாத் ஆர்கனைசர். ஆல்ரெடி இது மாதிரி நான் வந்து ஒரு செட் வாங்கி வச்சிருக்கிறேன். பாப்பாக்காக தான். பாப்பாவுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து தனித்தனியா ரெஃப்யூஸ்க்கு போடுறது, வெளியில போகும்போது போடுறது, சாக்ஸ் அண்ட் அவனுடைய டவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறேன். அகைன் இதை பத்தல, அவனுக்கு டாய்ஸ் நிறைய வந்துருச்சு, நிறைய வாங்கியாச்சு. ட்ரெஸ்ஸுமே வந்து மாமா வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, சித்தின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுக்கு ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுக்குறாங்க. வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனாலேயே வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு செட் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் இது. அது வந்து ப்ளூ கலர், இது வந்து ஆஷ். ஸோ ஆக்சுவலி இதுல வந்து 5 6 சம்திங் இருக்கும், 6ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து நம்மளுக்கு கீழே வந்து இது சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு தனியா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இது இப்படி உள்ள வச்சுட்டு, இது ஒரு செட்டா. இதே மாதிரி இன்னொன்னு உண்டு. ஸோ இது வந்து இதுதான் பெருசு இருக்கிறதுலே, இதுதான் பெருசு. ஸோ இந்த மாதிரி நீளமா கொடுத்துருப்பாங்க. இதுலயும் 2. அண்ட் இப்படி குட்டியா கியூட்டா ஒரு இது கொடுத்துருப்பாங்க. மொத்தமா வந்து 6 பீஸ் வரும். ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம பேபிஸ்க்கா இருக்கட்டும், நம்மளுக்கா இருக்கட்டும், ஸ்டோரேஜ் பண்றதுக்கு, நல்லா ஆர்கனைஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 6 பீஸ் நான் வந்து ஜஸ்ட் 500 தான் வாங்கியிருந்தேன். 450 சம்திங். நான் வந்து கீழே டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன், லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்ப்போமா என்னன்ட்டு. அப்புறம் நான் வந்து கப் அண்ட் சாசர் கூட ஆர்டர் பண்ணேன், 2 செட். எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மேபி அதா இருந்தா கூட நல்லா இருக்கும். தப்பா ஓபன் பண்ணிட்டேன். எஸ் அதுதான். ரொம்ப பெருசா இருக்குது. நான் ரொம்ப குட்டியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப பெருசா இருக்குது. இவ்வளோ பெருசா இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ரொம்ப கியூட்டா இருக்குதுல்ல. அந்த ஒரு ஸ்கை அண்ட் கிளவுட் அந்த ஒரு தீம்ல கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்க டிசைனுமே வந்து சூப்பரா இருக்குது. இந்த டைப்ல வந்து என்கிட்ட கப்பே இல்லை. ஸோ எங்க அம்மாக்கு ஒன்று, தங்கச்சிக்கு ஒன்று, அவங்க 2 பேருக்காக நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து எப்படி சொல்ற, அந்த செராமிக்ல என்ன இருந்தாலும் நான் வந்து அதை வாங்கிடுவேன். இப்போதைக்கு கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் திட்டுறாங்க, இவ்வளவுதான் ஜோ வாங்குறேன் நீனு, பத்தாதா வாங்கி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இப்போதைக்கு 2, அப்புறம் போக போக இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர் பண்ணி அப்படியே நிறைய கலெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்
இது அன்பாக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பாக்குறதுக்குள்ளே ரூமே குப்பையாயிருச்சு. இங்கதான் அம்மா தம்பியை தூங்க வைப்பாங்க. அதை கிளீன் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆக போதோ. ஆக்சுவலி நைட் உட்காந்து எடுத்துட்டு இருக்கிறேன். என்னது இது? ஓகே, டிஷ்யூ, ஃபேஷியல் டிஷ்யூ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் இதுவுமே வந்து என்னுடைய பிரைடல் ஒர்க்காக தான். ஸோ 2 செட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போதான் வீடு வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி செட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்குள்ளே வந்து குப்பையாக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 பார்சல். இது என்னன்னு தெரியலையே. Again this one from Amazon. என்ன ஆர்டர் பண்ணன்றதே மறந்துட்டு கொஞ்சம். ஏதாவது 1-2 ஆர்டர் பண்ணா தெரியும். இப்படி 1000 திங்ஸ் ஆர்டர் பண்ணா என்னன்ட்டு ஞாபகம் வச்சிருக்கிறது. இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது கிளாஸ்ல நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். டிஃபன் பாக்ஸே கிளாஸ்ல இருக்கிற மாதிரி. ஏன்னா வந்து பிளாஸ்டிக்லாம் நல்லது இல்லை இல்லையா. ஸோ எனக்கு அந்த பெருசா அந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால சப்போஸ் ஏதாவது ஃபுட்டு வந்து மிச்சம் ஆயிடுச்சு, அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லை தம்பியோடதே வந்து ஏதாவது ஃப்ரிட்ஜில் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி நாங்கள் வைக்க மாட்டோம். ஃப்ரிட்ஜில் இஃப் இன் கேஸ் ஏதாவது நம்ம வந்து பாப்பாக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த இதுல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணேன். பட் இது கொஞ்சம் குட்டியா இருக்குது சைஸ். நான் கொஞ்சம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். குட்டியா எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் பெருசா இருக்குது, பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் குட்டியா இருக்குது. இதோ ஸோ இதுவும் சேம் அதே சைஸ் தான். லுக், டூ கிளாஸ் கண்டெய்னர். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா என் கைக்கு வந்து சும்மாவே எல்லாமே கீழே விழும். இதெல்லாம் நான் எப்படி பத்திரப்படுத்தி வச்சுக்க போறேன்னு எனக்கே தெரியல. இது என்னது? ஓகே, இது வந்து ஹேண்ட் ஃபேன், மினி ஹேண்ட் ஃபேன். என்னோடது வந்து 2 வச்சிருந்தேன். 2மே வம்பா போச்சு. ஒரு இதுல வந்து இது தொலைஞ்சு போச்சு, அந்த பின் தொலைஞ்சு போச்சு. ஒரு இது வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சு. ஸோ மீஷோல இருந்து ரொம்ப பார்க்க கியூட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். என்னங்கடா பார்ட்டா இருக்குது. ஏய், உடஞ்சிருச்சா? இல்ல இப்படிதானா? அம்மே, டேமேஜ்டா. அம்மே, சரி நல்லது, நான் வீடியோ எடுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு பெரிய அனுபவம் நம்மளுக்கு. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாமே நம்ம வந்து ப்ரூஃபோட வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கத்துக்கிட்டேன். காத்து வருது, நல்லா இருக்குது. இது எதுக்கு? ஓகே, இது இப்படி வச்சு நம்ம வந்து கீழே ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கிடலாம். ஓகே, இதுதான் லாஸ்ட்ன்னு நினைக்கிறேன். லாஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். இதுக்கு மேல என்னால முடியல ஓபன் பண்ண. பேக் பெயின் ஆகுது எனக்கு. இதுதான் ஆக்சுவலி இந்த வீடு நாங்க வந்து பழைய வீட்டுல இருந்து இந்த புது வீட்டுக்கு வரும்போது குட்டி குட்டி கப் ஷேப்ல வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நான் ஆர்டர் பண்ணிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். எனக்கு பிரைடல் ஒர்க் இருந்துச்சு. திருநெல்வேலி போயிட்டு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் வந்து. அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டாங்க, வால்ல ஸ்டிக் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினைச்சிருந்தேன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டிக் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் அவங்க ரொம்ப கிட்ட அப்படியே ஒட்டி வச்சுட்டாங்க. இவ்வளோ இதுலயே முடிஞ்சிருச்சு. எனக்கு வால் ஃபுல்லா வேணும். ஸோ அதுக்காக மறுபடியும் ஒன்று ஆர்டர் பண்ணேன். என்னடா டேமேஜா இருக்குது. ஓகே, டேமேஜா இருக்கிற மாதிரி இருக்குது. கருக்கி இருக்கிறாங்க, அதாவது தீல காமிச்சிருக்கிறாங்க. தீஞ்சு போன ஸ்மெல் வருது. பட் இதுதான் ஃப்ரண்ட்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரண்ட் ஏரியாலாம் நல்லா இருக்குது. பேக் சைட்லாம் வந்து அந்த தீஞ்சு போயிருக்குது. பட் இட்ஸ் ஓகே, நல்லா இருக்குது. என்னுடைய ஃபேவரட் இது. பண்ணிருக்கிறாங்க. எடுக்கலாம்ல. இதோ இதை கூட எடுக்காம இப்படி பேக் பண்ணி அனுப்புனா நான் என்ன பண்ணேன்? இதையுமே எடுக்கல. இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்றது, ஸ்டிக் பண்றது, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ரீல்ஸா ஷேர் பண்றேன், ஒரு சிலது vlog-ஆ ஷேர் பண்றேன். ஸோ எஸ், அவ்வளோதான். ஃபுல்லா முடிச்சாச்சு, அன்பேக்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்பா இதுக்கே டயர்ட் ஆயிருச்சு. இன்னும் வந்து கிச்சனை வந்து ஃபுல்லா நான் அதை வந்து ஸ்டிக் பண்ணி செட் பண்ணணும்.
அதுக்கு நான் என்ன கதி ஆக போறேன்னு தெரியல. அதையும் வந்து ஒரு vlog-ஆ நான் வந்து சீக்கிரமா ஷேர் பண்றேன். ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். அண்ட் பிரைஸ்மே வந்து சைட்ல நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டாவே ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பை.